2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் 5 முனை போட்டி நிலவும்னு நினைக்கிறீங்களா? என்னோட கணிப்பு தமிழ்நாட்டில் அடுத்த தேர்தலில் மும்முனை போட்டி நிலவும். கூட்டணி கணக்குகள் எப்படி அமையும், எந்த கட்சி எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நிச்சயம் மும்முனை போட்டியா இருக்கு. அரசுக்கு எதிரான மனநிலை திமுகவுடைய வாக்குகளை பிரிக்குமா? Oh, that's what DMK would hope, and that's what their support. அப்படித்தான் திமுக நினைக்கும், அவங்களோட வியூக வகுப்பாளர்களும் சொல்லலாம். ஆனா அது அப்படி நடக்காது. ஒரு மும்முனை போட்டியில நாம எப்படி அதை சொல்ல முடியும்? விஜய் அந்த தேர்தலில் 10% வாங்குவார் அப்படின்னு சொன்னா அந்த 10%த்துல எவ்வளவு சதவீதம் திமுகவில் இருந்து வரும், எவ்வளவு சதவீதம் அதிமுகவில் இருந்து வரும், அது எப்படி நமக்கு தெரியும்? பலர் திமுக ஆட்சியில் இருப்பதால அரசுக்கு எதிரான மனநிலையில் உள்ள வாக்குகள் தாவேக அதிமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. உதாரணமா சென்னையை எடுத்துக்கிடுங்க. சென்னை திமுகவோட கோட்டையா இருக்கு. அதிமுக ஒப்பீட்டளவில் இங்க வீக்கான கட்சியா இருக்கு. அப்படிங்கிற போது ஒரு மும்முனை போட்டியில சென்னை வாக்காளர்கள் தாவேகாவை ஒரு பெரிய சவாலா பார்ப்பாங்க. அதனால சென்னையில டிவிக்கு அதிமுகவை விட திமுகவோட வாக்குகளை அதிகமாக பெறும். நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறதுனால உங்கள் வாக்கு நிலையானது, உங்கள் வாக்குகளை யாரும் பறிக்க முடியாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? திமுக கூட்டணியின் வாக்குகள் நிறைய நகரும். அது டிவிகேவுக்கு நகருமா அல்லது அதிமுகவுக்கு நகருமா எனக்கு தெரியாது. Whether it will move to TVK, whether it will move to AIADMK, I don't know. 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய பங்கு பற்றி உங்களோட மதிப்பீடு என்ன? Well, BJP would continue. பாஜக தொடர்ந்து தங்களோட வாக்கு வங்கியை, தங்களோட இருப்பை படிப்படியா கட்டி எழுப்ப முயற்சிக்கும். இந்தியாவில் வேற யாருக்கும் முன்னாலேயே தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்க வாக்கு வங்கியை பெறும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அது மக்களவை தேர்தல். சட்டமன்ற தேர்தல்களை பொறுத்தவரை என்னோட கருத்துப்படி பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்காத வரை இங்க கணிசமான வாக்குகளை பெறுறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் பாஜக அப்படி ஒரு கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா அது கூட்டணி கட்சியை விட பாரதிய ஜனதாவுக்கு அதிக பலனை கொடுக்கும். அதிமுக போன்ற கட்சிகளோட கூட்டணி அமைச்சாங்கன்னா அந்த கூட்டணியில இருந்து அதிமுகவுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னோட கருத்துப்படி அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சா சில பாசிட்டிவான விளைவுகள் ஏற்படலாம். ஆனால் அதை விட அதிக நெகட்டிவான விளைவுகள் ஏற்படும். பாஜக நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் குறைவான வாக்கு சதவீதத்தை பெறும்னு நீங்க நம்புறீங்களா? Absolutely. ஆனா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில தானே இப்போது வரை போர் நடக்குது. இந்த போர் திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையிலானது இல்லை. ஆனா அதைத்தான் திமுக அல்லது திமுகவோட தலைமை செய்ய முயற்சிக்கும். ஆனா இந்தி திணிப்பு ஒரு முக்கியமான பிரச்சனை, தொகுதி மறுசீரமைப்பு ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குறதுலயும் சிக்கல் இருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு குறித்த கவலைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, விவாதிக்கப்பட வேண்டியது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பயத்தை ஏற்படுத்துகிற பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தென் மாநிலமாக இருந்தாலும் சரி, வட மாநிலமாக இருந்தாலும் சரி, கிழக்கு மாநிலமாக இருந்தாலும் சரி, மேற்கு மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மத்திய அரசும் எந்த மாநிலத்தையும் நேரடியாக பகச்சிக்கிடாது அல்லது அநீதி இழைக்கும் அபாயம் இருப்பதா நான் நினைக்கல. இடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கலாம், ஆனால் விகிதம் அப்படியே இருக்கும். நிறைய பேர் அரசியல் தலைவர்கள் நிச்சயமா உங்களோட இடங்களோட எண்ணிக்கை குறைஞ்சு விகிதம் தொடர்பான அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிப்பாங்க. தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகளை விட பாஜக வலுவான எதிர்க்கட்சியா செயல்படுறதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி இப்போது தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் சக்தி கிடையாது. ஆனா அவங்க மற்ற கட்சிகளை போல அதற்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. பிஜேபி ஒரு தேசிய கட்சி, நாட்டை ஆளக்கூடிய கட்சி. அவங்க எடுக்கிற முயற்சி நிச்சயமா அவங்கள வளர செய்யும்.
ஆனா அவங்க இன்னும் தமிழ்நாட்டுல பெரிய அரசியல் சக்தியா இல்ல. ஆனா தீவிர அரசியல் அப்படிங்கிறது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே தானே உள்ளது. இந்துத்துவத்திற்கும் திராவிட சித்தாந்தத்திற்கும் இடையில தானே போட்டி நடக்குது. இல்ல திமுக செய்யற பல விஷயங்கள் திராவிட சித்தாந்தத்திற்கு முரணானவை. அவங்க மட்டுமே திராவிட சித்தாந்தத்தோட பாதுகாவலர்கள் அப்படின்னு கிடையாது. இதன் மூலமா எல்லாரும் பயனடைய கற்றுக்கொள்ள வேண்டும். திமுக பாஜக அளவுக்கு அதிமுகவை விமர்சிக்கிறது இல்லைன்னு விஜய் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுது. நான் விஜயோட செய்தி தொடர்பாளர் கிடையாது. ஆனா இப்ப இருக்க சூழல்ல அரசியல்ல சட்டமன்றத்திலையும் சரி மக்களவை தேர்தலையும் சரி திமுக தான் முக்கிய கட்சியா இருக்கு. திமுக தான் மாநிலத்தோட ஆளும் கட்சியா இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கிற எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் முதல் பொறுப்பு திமுகவோடது. ஆனா நீங்க திமுக விட்டுட்டு அதிமுகவை விமர்சிக்க சொல்றீங்களா? The first accountability rests with DMK. அதிமுகவை விஜய் விமர்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? Somebody come. யாராவது அரசியலுக்கு வந்தா பதவியில இருப்பவங்கள தான் விமர்சிப்பாங்க, பதவியில இல்லாதவங்கள இல்ல. DMK alliance is very திமுக கூட்டணி மிகவும் உறுதியா இருக்கு. அவர்களுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கா? their number to diminish substantially. திமுக தேர்தலில் தோத்தா அவங்களோட எண்ணிக்கை கண்டிப்பா கணிசமா குறையும். ஆனா அவங்களுக்கு 47% வாக்குகள். அவங்க 47 விழுக்காடு வாக்குகள் வாங்கி இருக்கலாம். ஆனா 2026 தேர்தல் முற்றிலும் வேறானது. இப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி கிட்டத்தட்ட 50 விழுக்காடு வாக்குகளை வாங்கினாரு, 151 இடங்கள்ல ஜெயிச்சாரு. ஆனா அடுத்த தேர்தலில் 11 இடங்களுக்கு குறைஞ்சிட்டாரு. வாக்கு நிலையானது இல்ல. நீங்க 2021 தேர்தலில் திமுகவோட வேலை செஞ்சீங்க. திமுகவுடைய பலம் பலவீனம்னு என்ன பாக்குறீங்க? The plus is they are a cadre based party, established party. They have அவங்களோட பலம் அப்படின்னு பார்த்தா திமுக தொண்டர்கள் அடிப்படையிலான ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் 2/3 பகுதியில் சித்தாந்தம், கட்சி மற்றும் தலைமைக்கு அர்ப்பணிப்புள்ள தொண்டர்களை உங்களால பார்க்க முடியும். அதுபோல கலைஞர் ஆட்சி காலத்துல அப்புறம் இப்ப இருக்கிற அரசாங்கத்துல அவங்க செய்த நலப்பணிகள் எல்லாமே அவங்களுக்கு பலம்தான். பலவீனம் அப்படின்னு பார்த்தா இந்த முறை மக்கள் வாக்களிச்ச போது MK ஸ்டாலினோட தலைமையில ஒரு புதிய சகாப்தத்தை தான் எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆனா இந்த அரசாங்கம் முந்தைய திமுக அரசாங்கங்களை போலவோ அல்லது அதை விடவோ மோசமானதா தான் இருக்கு. ஏன் அப்படிங்கிறத பத்திரிகையாளரான நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நிர்வாகம், விநியோகம், ஊழல் என அனைத்து விஷயங்களிலும் இது ஒரு புதிய திமுக இல்லை. நிறைய எதிர்மறைகளை கொண்ட அதே பழைய திமுக ஆட்சி தான். ஆனா நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள்ல திமுக தானே வெற்றி பெற்றிருக்கு. இடைத்தேர்தல்கள்ல பொதுவாகவே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணி வர்சஸ் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு வேறு சூழ்நிலை இருக்கா? நிச்சயமா. மக்களவை தேர்தலில் மக்களுக்கு வேற மாற்று வாய்ப்பே இல்லை. திமுக காங்கிரஸ் வர்சஸ் பாஜக அப்படின்னு இருக்கும்போது மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க விரும்பல. அதிமுக பாஜக கூட்டணி வைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு இந்த விஷயங்கள் பத்தி எதுவும் தெரியாது. ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன், அதிமுக பாஜகவோட போனா அது பாஜகவுக்கு நிச்சயம் வெற்றி தான். ஆனா அதிமுகவுக்கு அது அவ்வளவு வெற்றியை தராது. 2021 தேர்தலில் அதிமுக 66 இடங்களை பெற்றது. பாஜக 4 இடங்களை மட்டும்தானே பெற்றது. இது இடங்கள் அப்புறம் வாக்குகளை பற்றியது அல்ல. தமிழ்நாட்டோட அரசியல், சமூக அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது
அதிமுக பாஜகவோட போனா அது பாஜகவுக்கு நிச்சயமா சாதகமா இருக்கும். ஆனா அது அதிமுகவுக்கு சாதகமா இருக்காது. Definite plus for AIADMK. இறுதியா 2026 சட்டமன்ற தேர்தல் மும்முனை போட்டியாக இருக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கலாமா? Absolutely. Make no mistake. நிச்சயமா சில விஷயங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி தான். யாரு எந்த கூட்டணிக்கு போவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா மும்முனை போட்டி அப்படிங்கிறது உறுதி. ரெண்டாவது, ஆட்சி மாற்றம் ஏற்பட போவது உறுதி. திமுக கூட்டணி மீண்டும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. மூன்றாவது, விஜய் முழு நேர அரசியலுக்கு வந்தா, அவருடைய வார்த்தைக்கு உண்மையா இருந்தா, கடின உழைப்பை கொடுத்து கட்டமைப்பை பலப்படுத்தினா தாவேகா தமிழ்நாட்டில் வெற்றி பெற சீக்கிரமே வாய்ப்பு கிடைக்கும்.